ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சாவாமை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். அவர் சாவாமை உள்ளவர். எந்த கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கடவுள்கள் எல்லாம் செத்து போன நிலைமையிலே தான் ஒரு காலகட்டத்திலே மரித்து போகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சாவாமை உள்ள ஒரு தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தேவ ஜனமே, அதனால்தான் அவரை பின்பற்றுகிற நமக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அழிவு என்பதே நமக்கு கிடையாது என்று சொல்லி அழியாத அவரை நாம் ஆராதிக்கிறதுனாலே, சாவாமை உள்ளவராகிய அவரை நாம் ஆராதிக்கிறதுனாலே, இதோ நாம் மாம்சம் மண்ணுக்குள் இறந்து போனாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் கூட நம் ஆவியை உயிர்ப்பிக்கிற இதோ அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு தேவ ஜனமே, அவர் சாவாமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதோ நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் தொழுது கொள்ளுகிற படங்களில் மாட்டி இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் செத்து போனவைகள் என்பதை இந்த நாளிலே நீங்கள் உணருங்கள். நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே சாவாமை உள்ளவர். எனவே சாவுக்கேதுவான வியாதிகள் உங்களை அணுகினாலும், சாவுக்கேதுவான மரணங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இதோ வந்து கொண்டிருந்தாலும், எல்லாவற்றையும் மாற்ற அவரால் ஒருவரால் மட்டுமே முடியும். ஏனென்றால் நம்மை உருவாக்கினவர் அவரே. நம்மை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மரணத்திற்கு ஏதுவான வியாதி கொண்ட அநேகரை அவர் உயிரோடு எழுப்பினார் அல்லவா? இன்றைக்கு உங்களையும் அவர் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சாவாமை உள்ளவர் என்ற நாமத்தை உயர்த்துங்கள். சாவாமை உள்ளவர் என்று சொல்லி உயர்த்துங்கள். உங்களுக்கு அழிவு என்பதே அல்ல, நித்திய ஜீவனை அவருக்கு கொடுத்து அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கிறபடியினாலே அவரோடு கூட எதிர்கொண்டு செல்லுகிறவர்களாக, நித்தியத்தில் நாம் அவரோடு கூட உறவாடுகிறவர்களாக இருப்போமே ஒழிய நமக்கும் மரணம் என்பது இல்லை. தேவ ஜனமே, மரணம் அவரை ஆண்டு கொள்ளாதது போல நம்மையும் அது ஆளுகை செய்ய முடியாது என்று விசுவாசியுங்கள். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் சாவாமை உள்ள தேவன். எனவே பல சூழ்நிலைகளே, வியாதியிலே, மற்ற காரியங்களிலே, இதோ மன உளைச்சலினாலே, இதோ தற்கொலையின் எண்ணத்தினாலே சாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறார், சாவு என்பது உன் வாழ்க்கையிலே கிடையாது. இயேசு என்ற ஒருவர் உன் வாழ்க்கையிலே இருப்பதினால் மரணம் என்ற காரியம் உன் வாழ்க்கையிலே கிடையாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே ஒருவராய் சாவாமை உள்ளவரை உயர்த்துங்கள். அவருடைய நாமம் இதோ நம்மை ஆசீர்வதிக்கும். அவருடைய நாமம் நமக்கு விடுதலை கொடுக்கும். அவருடைய நாமம் நம்முடைய மரணத்தை ஜெயமாக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் சாவாமை உள்ளவரை ஆராதிக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு ராஜா, சாவுக்கு ஏதுவான காரியங்களை பார்த்து பயப்படாதபடிக்கு ஆண்டவரே, மனம் நொந்து போகாதபடிக்கு ராஜா, எங்களுக்கு மரணம் என்பது கிடையாது, அப்படியே மரித்தாலும் நாங்கள் நித்திய ஜீவனோடு தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்போம் என்று சொல்லி விசுவாசிக்கத்தக்கதான ஒரு கிருபையை எங்களுக்கு இந்த நாளிலே கொடும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.